வாங்கடா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பில்டிங் இது, அங்கே போய் பேசணும். வாங்கடா போலாம். ஏய் வாங்கடா, ஏதோ பேய் பங்களா போறேன்றீங்க. சாமி கும்பிட்டு போயிடலாம். ஆமாடா, இதுக்காக கும்பிட்டு போயிடலாம்டா. ஸ்வீட்டா வச்சுட்டு எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு சேர்ந்து அதிரூபத்து தானே நம்ம சேர்ந்து வரோம். ஆமாடா, அந்த மர்மம் பேய் இருந்துச்சு. பேய் மேல நம்பிக்கைதாடா. அதெல்லாம் கட்டுக்காதடா, பேய்லாம் இல்லடா மச்சான். எனக்கு ஒரு கதை. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளான ஆம்பியன்ஸில் வெட்ட வெளியில் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க. சுற்றி யாராவது இருக்காங்களான்னு தேடிக்கிட்டு முன்னாடி தெரிகிற வழியில் மெதுவாக நடந்து போகிறீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு ரைட் சைடில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு வீடு மட்டும் இருக்குது. அந்த வீட்டை நோக்கி நடந்து போகிறீங்க. கதவை தட்டுறீங்க, நோ ரெஸ்பான்ஸ். கதவை தள்ளி பார்க்குறீங்க, ஓப்பன் ஆகுது. வீட்டுக்குள்ளே போகிறீங்க, யாராவது இருக்காங்களான்னு தேடிட்டே லெஃப்டில் இருக்க கிச்சன் போகிறீங்க, சுற்றி பார்க்குறீங்க. தென் வெளியில் வந்து பெட்ரூம் போகிறீங்க, அங்கேயும் பார்க்குறீங்க. கட்டிலுக்கு அடியில் ஏதோ சத்தம் வருதுன்னு குனிஞ்சு பார்க்குறீங்க. வீட்டுக்கு வெளியே வந்து வாசல்கிட்ட நின்று ஒரு டைம் நீங்கள் வந்த வழியையும் சுற்றி இருக்கிற இடத்தையும் பார்க்குறீங்க. அவ்வளோதான். ஸ்லோலி ஓப்பன் யுவர் ஐஸ். டேய், அவ்வளோதான்டா. டேய் டேய் அது என்னன்னு சொல்லுங்கள். நீ சொன்னதை வச்சு தான் பார்த்தேன், ஒன்றும் இல்லை. நான் ஸ்கூல் ஹாஸ்டலில் தனியாக தான் இருந்தேன். நீ சொல்கிற டைரக்ஷனில் தான் போனேன். எனக்கு எதுவும் தோணலை. நான் ஒரு ஆளை பார்த்தேன்டா. அப்படியாடா? என்ன பார்த்தேன்னு சொல்லு. முதல்ல நீ சொன்னதும் நான் ஒரு எம்டி ஸ்ட்ரீட்டில் ஸ்னோஃபால் நின்றுட்டு இருந்தேன். வீட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ண உடனே ஒரு காலடைஞ்ச நான் என்னையே பார்த்தேன். எது? என்னடா சொல்கிற? தெளிவாக சொல்லு. நீ சொன்னதை இமேஜின் பண்ணப்போ அந்த வீட்டில் நான் என்னையே பார்த்தேன். சரி, அப்புறம் என்னாச்சு? நைட் நேரம் கொட்டுற மழையில் காட்டுக்குள்ளே நான் தனியாக நின்றுட்டு இருந்தேன். தூரமாக ஒரு வீட்டில் லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தப்போ யாருமே இல்லை. கிச்சன் உள்ளே போய் பார்த்தேன். பல வருஷமாக யூஸ் பண்ணாமல் பாலடைஞ்சு போயிருந்துச்சு. அங்கேருந்து அப்படியே ஹாலுக்கு வரும்போது யாரோ சாப்பிட்டு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு. கேண்டில் லைட்டோடு இருந்துச்சு. அதை தாண்டி பெட்ரூமுக்கு போனேன். யாரும் இருக்க மாதிரி தெரியல. கட்டில் அடியில் பார்க்க சொன்ன பக்கத்து ரூமில் ஒரு சத்தம். மெதுவாக கட்டில் கீழே குனிஞ்சு பார்த்தேன். ஃபுல்லாக பிளட்டு. யாரையோ இழுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு பக்கத்து ரூம். அப்படியே பக்கத்து ரூம் போய் பார்த்தேன். அங்கே ஒருத்தன் கத்தியில துண்டு துண்டாக வெட்டிட்டு இருந்தான். நான் போனதும் அவன் வெட்டதை நிறுத்திட்டான். திரும்பி பார்த்தான், அது நானே தான். கீழே செத்து கிடந்ததும் நானே தான். வெளியே இடி இடிக்க
திரும்பி பார்த்தா ஒரு செகண்ட்ல எல்லாம் அப்படியே மாறிடுச்சு. பழையபடி பாலடைஞ்ச வீடாவே மாறிடுச்சு. ஒண்ணுமே புரியாம குழம்பி போய் வாசலுக்கு வந்தேன். எதிரில் இதே மாதிரி ஒரு வீட்டில் தூரமாக நின்று அவன் என்ன பார்த்துட்டு இருந்தான்.